வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த 1 hour நடந்த சில இன்சிடென்ட்டை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்த 2 கெஸ்ட்டுமே வெளியே போயிட்டாங்க. எப்பா நீங்க போங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வெளியே ஏறிட்டாங்க. ஸோ அடுத்ததா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியால ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. விஷ்ணு, தினேஷ் மற்றும் மணிச்சந்திரா இவங்க 3 பேருக்கு இடையே ஒரு கான்வர்சேஷன். ஸோ அப்போ வந்து பேசுறாரு. ஸோ மாயா பூர்ணிமா கேம் ஆடலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கடைசி போற வரையும் கேம் ஆடி தான் போயிட்டு இருக்காங்க போல. அந்த பூர்ணிமா சொல்லும் போதே தெரியலையா அவ கடைசி வரையும் கேம் தான் ஆடி இருக்கா அப்படின்னும் போது உடனே தினேஷ் சொல்றாரு, நான் கூட ஒரு பாயிண்ட்ல நம்பிட்டேன்பா. அர்ச்சனா வந்து ஸ்டார் கொடுக்கும்போது கூட மாறின மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு. நானும் நம்பிட்டேன், ஒருவேளை பூர்ணிமா அப்படித்தானோ அப்படின்னு நம்பிட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ இந்த நாள் வரையும் கேம் விளையாட்டு தான் போயிருக்காங்கன்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் பேசுறாரு, மணிச்சந்திரா பேசுறாருன்ற மாதிரி மாயா பூர்ணிமாவோட கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்பவும் போல வருவார்ல விஷ்ணு. ஸோ எப்பவும் போல அவங்க அப்படிதாங்க எலிமினேஷன் கேமுங்க. சைலண்டா இருந்தாலும் எலிமினேஷன் கேம், யாரை தூக்கலாம் தட்டலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேம் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. இதுல நைட்லாம் உட்காந்துட்டு பொருளை பேசுறது வந்து நாங்க வேற பேசுவோம், தியேட்ரிக்கல் அப்படின்றத சொல்றதுலாம் முழுக்க முழுக்க கேமை பத்தி பேசிட்டு தியேட்ரிக்கல் இது பேசுறது அது பேசுறது தான் கதை விட்டுட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு இத்தனை நாளா. இன்னைக்குதான் முழுசா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணுல இருந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு சொல்றாரு அவங்க ஆனா உமன் கார்டு எடுத்துப்பாங்க, உமன் கார்டு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க தேவையானப்ப. அன்னைக்கு அந்த உமன் கார்டுனா உமனுக்கு எதிராக வந்து கேட்கணும்ல, அன்னைக்கு கேட்கல. அந்த வீக் டேஸ்ல சண்டை போடும்போது கமல் சார் எபிசோடு எடுத்துன்னு வந்து கேட்கறாங்க, அப்படியே கோர்த்து விட்டு அவனை காலி பண்ணி அமிச்சிடணும்ன்ற மாதிரி திட்டம் போறாங்க. இந்த மாதிரி தான் கேம் விளையாடிட்டு இருக்கா மாயா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு மாயா பத்தி அவளை பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் விஷ்ணு. ஆனா அந்த உமன் கார்டு சம்பந்தப்பட்ட இடத்துல விஷ்ணுவும் இருந்திருக்காரு அப்படின்றதான் உண்மை. ஆனா அதை மாத்த முடியுமா? நீயும் அதை பண்ணியிருக்க, அதுல நீயும் ஒரு மெம்பரா இருந்திருக்கன்றதை மாத்த முடியாது இல்லையா விஷ்ணு? ஏன் அப்படி பேசுற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி அவரும் இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு, எதுவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விசித்ரா மேம் பத்தி பேசுறாரு. ஸோ விசித்ரா மேம் வந்து கேம் பிளே, அவங்களோட கேம் பிளே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி தெரியுமா விளையாடி இருக்காங்க. ஸோ அங்க இங்க மாத்தி தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க இருக்கிறது இல்ல இங்க வருது. ஸோ ஆக்சுவலா வந்து அவங்க எலிமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இடம் மாறிக்கொண்டே ஒரு கேம் விளையாடி இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த கன்க்ளூஷன். ஒட்டு மொத்த ஷோ எடுத்தா இதுதான் ஒரு கன்க்ளூஷனா இருக்கும். வேற எதுவுமே எனக்கு பெருசா தெரியல அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. எனக்கு அப்படி சரியில்லை. ஏன்னா அவங்க விளையாடி இருக்காங்க, இந்த மாத்தி விளையாடி இருக்காங்க. அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் இது என்னோட ஒப்பீனியன். பட் தினேஷோட கண் பார்வைக்கு அதை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கா அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்விக்குறி. அதை தவிர்த்து பல இடங்களில் இந்த வயசுல இவ்வளவு ஏஜ் குரூப்ல இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தினேஷ் சொல்றாரு, நேத்து ஏதோ வந்து ரொம்ப ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா அர்ச்சனாவை பார்த்து இப்பெல்லாம் பேசியிருக்காங்க. அர்ச்சனா அதான் செம காண்டுல வச்சு செஞ்சு விட்டு இருக்குது போல நேத்து ரூம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் அர்ச்சனாவை பாட்டு பயந்துகிட்டே அவங்க பேச முடியாம ஒரு பக்கம் இருக்கு. ஸோ ரொம்ப ப்ரூட்டலா பண்ணிட்டாங்க. அவங்க கூட இருந்து நம்பிக்கை இல்லாம பல விஷயங்கள் பேசினது எல்லாத்தையுமே இங்க வந்து சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தினேஷ் ஒரு பக்கம் அர்ச்சனா என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றத ஒரு பக்கம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது நேத்தே வந்து பாத்தீங்களா, நம்ம கூட பேசும்போது அவங்க பயந்து அர்ச்சனா பக்கம் போகாம பயந்து பேசினதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அர்ச்சனா அந்த அளவுக்கு சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் இங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாரம் எபிசோட்ல வேற என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வச்சு செய்வாங்க போலவாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் போகுது. பட் நாளைக்கு கமல் சார் வருவாராவே அப்படின்ற ஒரு டவுட், ஒரு கேள்விக்குறி இருக்கு மக்களே. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல மேபி லேட்டரா பார்க்கலாம். ஏன்னா கமல் சார் ஒரு ஃபங்க்ஷன் போறதால நாளைக்கு ஷூட் நடக்குமான்றது கேள்விக்குறி. அதை வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரான்றது வேற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வகையில பாத்தீங்கன்னா ஸோ இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஒரு பொட்டியா, அடுத்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 எலிமினேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருத்தர் பொட்டி எடுத்துட்டாங்களா, வீக்கெண்ட்ல ஒரு எலிமினேஷனா தான் இருக்கும். மாயாவா இல்ல விஜயா அப்படின்ற மாதிரி தான் கால்குலேஷன் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாயாவை சேவ் பண்ணி ஃபினாலேக்கு எடுத்துட்டு போனோன்றது முயற்சி. ஏன்னா அப்பத்துல இருந்து சேவ் பண்ணிட்டு வராங்களே விஜய் டிவி. ஸோ அந்த வகையில மாயாவை சேவ் பண்ணிடுவாங்க. விஜய் ஒரு தூக்கி போட்டு மாயாவை ஃபினாலே வீக் டாப் 6 தான் எடுத்துட்டு போவாங்க. டாப் 5 போன சீசனே டாப் 6 இருந்தது. ஸோ உள்ள போயிட்டு மிட் வீக் எவிக்ஷன் இந்த மாதிரி எவிக்ஷன்ல வரிசையா ஒவ்வொருத்தர தூக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் அவங்க டாப் 5ன்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இதுல பணப்பட்டி எடுத்த மாதிரி நம்ம கெஸ் பண்ண மாதிரி பூர்ணிமா இல்ல விசித்ரா மேம் தான் எடுப்பாங்கன்ற மாதிரி விஷ்ணு கெஸ் பண்ணதா இருக்கட்டும், மணிச்சந்திரா கெஸ் பண்ணதா இருக்கட்டும், தினேஷ் கெஸ் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா அமைஞ்சிருக்கு. பூர்ணிமா எடுப்பாங்க நான் நினைச்சேன், கரெக்டா அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அதை தவிர்த்து எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. ஒரு பக்கம் யாருன்னா மணிச்சந்திரா இருப்பாரு, இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. மணி வந்து என்கிட்ட கன்க்ளூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மணிச்சந்திராவோட நேம் கூட ரிமூவ் பண்ணிட்டேன். பட் அர்ச்சனாக்கு வந்து அவன் தங்கச்சி சொல்லிட்டா, அதை சொல்லலாம் எடுத்திருப்பா போல இருக்கு. பட் அது அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் எடுக்காம அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டா. பட் அர்ச்சனா வந்து கிளவரா யோசிக்கிற பொண்ணு ப்ரோ. நான் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க, இதெல்லாம் பண்ணிருக்கோம் டைட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை எடுத்துட்டு அவ வெளியேறி இருப்பா அப்படின்ற மாதிரி சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் அந்த பொண்ணு என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தினேஷ் பேசிட்டு இருக்காரு.
தினேஷை பொறுத்தவரையும் அர்ச்சனாவுக்கு ஒரு மாசம் இருக்கு, அர்ச்சனா வெளியே போயிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது அவரோட எண்ணத்துல இருக்கு. பட் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு, பட் அது கடைசியில நடக்கல அப்படின்றதுதான் உண்மை.